நடுநிலையாக காணப்படணும். யாரோ ஒரு பையன் அவனை கொண்டு வந்து ஏன் மகன் சொல்கிற, என்ன போய் ஸ்ரீன்னு சொல்கிற, நான் எவ்வளோ நிந்தையோடு உன்னை பெற்றெடுத்தேன்னு தெரியுமா, என் முன் பிறப்பு ஒரு அதிசயம் என்றால் அதில் இருப்பிடமாய் நான் குடியிருந்த கோயில் நான். இன்னைக்கு நீ தீர்க்கதரிசி, அன்னைக்கு எவ்வளோ அசிங்கப்பட்டு ஐயோ என்ன போய் இப்படி சொல்லிட்டான் என் பையன். அங்கீகாரம் கேட்கும். இதெல்லாம் தான் வீட்டில் பிரச்சனை வரும். இந்த அங்கீகாரம் கேட்கறது வீட்டில் மட்டும் பிரச்சனை இல்லை, சபையிலையும் பிரச்சனை வரும். நான் எத்தனை வருஷம் விசுவாசியாக்கும், உங்களுக்கு பட்டம் கொடுக்கணும், உங்களுக்கு பதவி கொடுக்கணும், உங்களுக்கு துதி கொடுக்கணும், உங்களுக்கு மகிமை கொடுக்கணும், உங்களுக்கு கனம் கொடுக்கணும். அதில் இயேசு காணாமல் போயிடுவார். ஏன்னா எல்லாம் செலுத்த வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டாம், மனுஷனுக்கு செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிற இடமா சபை மாறி கொண்டிருக்கிற பொழுது கிறிஸ்து மகிமைப்படுவாரா மாம்சம் மகிமைப்படுமா? அது எப்படி மாறிவிடும்? தேவனுடைய நியாயத்தரசல் நிறுக்கப்பட்டதாய் காணப்பட்டுவிடும் சபை. ஸ்திரீன்னு சொன்னது கனவீனத்துக்காக சொல்லவில்லை, பிரித்து காட்டுகிறார். இந்த பிரிவு அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தால் பழைய ஏற்பாட்டில் பல பிரச்சனைகள் நீங்களாக்கி வாழ்ந்திருக்கலாம். அப்படி சில ஜனங்களை கர்த்தர் பிரித்தே எடுத்து விடுகிறார். வாலிப வயதில் யோசிப்பை கர்த்தர் பிரித்து எடுத்துக்கிறார். யாரை போய் அப்பான்னு கூப்பிடுறது, யாரை போய் அம்மான்னு கூப்பிடுறது, அவனை அடிமையாக கர்த்தர் வைக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வர தாவீது மறக்கப்பட்டுக்கிறான் பெற்றோரால், தகப்பனால், சகோதரர்கள். பெற்றோரிடத்திலே கொஞ்சம் வலு விழுந்துருச்சுன்னா இந்த குழந்தைக்காகிலும் கூடுதல் வலு இருந்தாலும் மற்ற பிள்ளைகளுக்கு பொறாமை வரும். யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பின் மீது வந்ததை போல, என்ன ரொம்ப பிரியமானவனாக இருக்கான், கூடுதல் அன்பு பாராட்டுறார் அப்பா, பல வர்ண அங்கினி உடுத்து வைக்கிறார்னு. இது தாவீதுக்கு சுத்தம் தகப்பனுக்கு பிடிக்காத ஒரு பிள்ளையாக பிறந்தது. நல்ல ஊனமில்லாத குழந்தை தான், எந்த அங்கவீனமும் இல்லை. ஆனால் தகப்பனுக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறது, எல்லாராலும் மறக்கப்பட்டேன். கர்த்தர் சிலர் அப்படியே பிரித்தெடுக்கிற பகுதியில் கொண்டு வருகிறார். வாழ்க்கையே அப்படி தான். அப்போ வனாந்தரம் பிரித்து எடுத்துடுச்சு, அப்புறம் வளம் வந்தது, அரண்மனை வந்து அரண்மனையும் பிரிச்சுடுச்சு. கட்சியில் பேர் இடத்துல பெற்றோர்களை கொண்டு போய் விடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் மற்ற பிள்ளைங்களாம் இல்லையா, பார்த்துக்கலையா, நான் தான் பார்த்துக்கணுமானும் கேட்கல. ஒரு சூழ்நிலை பெற்றோர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இல்லாதவர்களை போல் இருப்பார்கள். இல்லாதவர்கள் பெற்றோர் உடையவர்களை போல் இருப்பாங்க. அதாவது பழகிறது அப்படி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், தவிர எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் எதனா வயோதிகர்கிட்ட எல்லாம் மூவ் பண்ணுறதுலாம் பார்த்தா புதுசாக யாருன்னு என்ன பார்க்குறவங்க, இந்த அம்மா பையன் போகிறாங்க போல் இருக்குது, ஒருவேளை அப்பா கருப்பு போல் இருக்குது, அம்மா சிவப்பாக இருக்குது. இல்லை ஒரு வயசான ஒரு அங்கிள் கூப்பிட்டு போகிறேன்னா தகப்பன் புள்ள போகிறாரு போல் இருக்குது, தாய் கருப்பு போல் இருக்குது, நிற டிஃப்ரென்ஸ் இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்நியர்கள் நம்முடைய சொந்தமாக இன்னும் சொந்தம் அந்நியமாக மாறிடும்.